ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நம்ம லக்கி பாஸ்கர்ன்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி போன்றவங்க நடிச்சிருக்காங்க. கதான்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் கேஷியராக வேலை பார்த்து மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பார்க்குற பாஸ்கர், குடும்ப சூழல், கடன் நெருக்கடி முதல் முறையாக பாஸ்கர் நேர்மை தவறும் சூழல் உருவாகுது. அதன் பின் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணார், ஏற்ற இறக்கம், அதெல்லாம் எப்படி சமாளிச்சாருன்றது தான் மீதி கதை. இப்போ படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோன்னா, வாத்தி படத்தை எடுத்த டைரக்டர் வெங்கி அட்லூரி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாஸ்கராக வரும் துல்கர் சல்மான் அதற்கெல்லாம் பண்ணியிருக்காரு. குடும்ப பொறுப்புகளை சுமக்கும்போது அப்பாவியாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் வாழ்க்கையில் பணக்காராக உயரும்போது அவரோட தோரணை எல்லாம் மாறுதுங்க. காட்சிக்கு காட்சி விறுவிறுப்பை கொடுத்து திரையை விட்டு நவர விடாமல் பார்த்துக்கிறதுல திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரு டைரக்டர். படத்தில் பெரும்பாலான வசனங்கள் கைத்தட்டில் பெறுதுங்க. மீனாட்சி சௌத்ரி தனது கதாபாத்திரத்தை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ராம்கியும் சாய்குமாரும் தங்களுடைய பங்கிக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. 1989லேருந்து 92 வருஷத்து காலகட்டத்தோட கதை இருக்கிறதுனால அதற்கு ஏற்றாற் போல் காட்சி அமைப்போம் நம்ம 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடும்போது பேங்க்கில் மோசடி, ஸ்டார் மார்க்கெட் போன்ற காட்சிகள் நம்மை சீட் நுண்ணியில் உட்கார வைக்குது. துல்கர் சல்மான் போடும் திட்டங்கள், அவை வெளிப்படும் விதம் எல்லாமே நம்ம ஈர்க்கிறது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு படம் முழுவதும் விறுவிறுப்பாக செல்ல உதவுது. அதே போல் 2 பாடலும் கேட்கும் ராகம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மானோட நடிப்பு, விறுவிறுப்பான திரைக்கதை, சுவாரஸ்யமான காட்சிகள். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. மொத்தத்தில் இந்த படம் குடும்பத்தோடு சேர்ந்து ஜாலியாக பார்த்து ரசிக்கலாம் இந்த லக்கி பாஸ்கரை. இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம்.